திடீர்னு ஒரு பணம் நஷ்டங்க. திடீர்னு நமக்கே புரியாது. ஏன் இப்படி பணம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம முருகன் வழிபாடு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா, காரணம் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. முருகரோட அனுமதியோடு தான் நமக்கு எந்த விஷயமும் நடக்கும். நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா, முருகரை வழிபட்டுட்டு இருக்கேன், நான் கஷ்டமா பட்டுட்டு இருக்கேன், என்னால் முடியவே இல்லையே நம்ம நினைப்போம். முருகருடைய அனுமதியோடு தான் அந்த கஷ்டமும் நமக்கு வரும். ஏன் வருது அந்த கஷ்டம்னா, நம்மளுடைய கர்மா தாங்க. அதை நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம், இந்த ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம். தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம செஞ்சிடறோம். அதே மாதிரி தான் ஒரு பணம் நஷ்டமும். பணம் நஷ்டம் வருதுன்னா நம்ம வந்து கடன், அது நம்மளோட கடனாக இருக்கும். அதனால் நம்ம கடமையை தீர்க்கறதுக்கு அந்த பணம் நஷ்டம் ஆகும். அந்த சின்னதாக ஒரு பணம் நஷ்டம் நமக்கு ஆகலைன்னா, நம்ம வேறு ஏதாவது பெருசாக நஷ்டம் நம்மளுக்கு ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் முருகர் என்ன பண்ணுவார், பெருசாக வர்றதெல்லாம் சிறுசாக நஷ்டத்தை கொடுத்துருவார். அந்த சின்னதாக ஒரு நஷ்டம் கூட நமக்கு வரக்கூடாது நம்ம நினைப்போம். அது மாதிரி இருக்க முடியாதுங்களே. கர்மாவை தீர்க்கறதுக்காக தான் நம்ம இந்த பிறவியை எடுத்திருக்கோம். அப்போது இந்த பிறவியில் வந்து இந்த கர்மாவை தீர்க்கணும், அடுத்த பிறவியில் இதெல்லாம் நம்ம தீர்க்கப்படணும் எழுதி தான் அனுப்புகிறாங்க. பிறக்கும் போதே இறப்பின் தேதியும் நிர்ணயிச்சு தான் அனுப்புகிறாங்க நம்மளை கடவுள். அப்படி இருக்கும்போது நம்ம முருகன் வழிபாடு இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கோம்னா தலையெழுத்து நிச்சயமாக மாறுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமான கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், அது நம்ம நரக்கத்தில் இருந்தாலும், நெருப்பில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அந்த கணம் நம்ம முருகான்னு நம்ம நினைக்கும் போது கஷ்டங்கள் விலகப்படும். எவ்வளோ மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் சரி, முருகர் நம்ம வந்து திருத்தி எழுதுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முருகரை நான் வழிபட்டுட்ருக்கேன், என்னோடய தலையெழுத்தை வந்து முருகர் எழுதிட்டாரான்னு கூட தெரியல, ரொம்ப கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன். வாழ்க்கை இன்னைக்கு நடக்கிறதே ரொம்ப நான் ஏன் தான் வாழ்கிறோமோன்னு தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு நாளும் நான் நகர்த்திக்கிட்டு இருக்கேன். என் வாழ்நாளில் வந்து என் முருகனை தான் நம்பியிருக்கேன். முருகா முருகான்னு நான் தினமும் கூப்பிட்றேன். ஆனால் என் முருகர் காதில் விழுதா, என் முருகர் கேட்குறாரா, எனக்கு செவி சாய்ப்பாரா அப்படின்னு நிறைய பேர்கள் இன்றைக்கி சந்தேகத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கேட்பாருங்க முருகர், நிச்சயமாக நமக்காக செவி சாய்க்கிறார். நம்ம கூடவே இருக்கும்போது அவருக்கு நம்ம படுற கஷ்டம் தெரியாமல் போயிடுமா? நம்ம கூப்பிட்ற குரல் அவருக்கு கேட்காம தான் போயிடுமா? கவலையே நம்ம படக்கூடாது. எல்லாம் வல்ல முருகன் நம்ம கூட இருக்கார். எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அவர். சின்னதாக ஒரு கடுகளவு நம்ம விட்டு போச்சுன்னா கடல் அளவு அன்பை கொடுக்குறவர், கடல் அளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் நம்ம முருகர். அவரே நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளை விட்டு எது போனால் என்ன, எது இருந்தால் தான் என்ன. பணம் நஷ்டம் கூட நல்லது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேங்க, இந்த பொருள் எனக்கு தொலைஞ்சி போச்சுன்னுவாங்க. கர்மாவை தொலைச்சிட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் தொலைச்சிட்டேங்க, இந்த பொருள் எனக்கு தொலைஞ்சி போச்சுங்க. சில பேருக்கு தொலைஞ்சும் கிடைச்சது உண்டு முருகன் அருளால். அது வந்து நமக்கு நன்மையாக, நம்ம அறியாமையே தொலைச்சிட்டோம்னா நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும்.